மதுரையை வந்து நம்பர் 1 சிட்டியா மதுரையை இழந்த பெருமையை மீட்கணும். மதுரை வந்து ஒரு தமிழர்களின் தலைநகரம் சென்னைனா தமிழின் தலைநகரம் மதுரை. இது கோயில் நகரம் மட்டும் இல்ல, ஒரு தங்க நகரம். இதை மறுபடியும் இழந்த பெருமையை மீட்டெடுக்கணும். அதுக்கு எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி அமையணும். அதுக்கு மதுரை மத்திய தொகுதியில் இரட்டைலை சின்னத்தில் நிற்கிற வேட்பாளராக நான் ஜெயிச்சு எடப்பாடியாரோட படையில ஒரு உறுதுணையா நானும் சேரணும்ட்டு மதுரை மத்திய தொகுதி மக்கள் எல்லாத்தையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மதுரைக்கே சம்பந்தம் இல்லாத இவருக்கு அவங்க ஓட்டு அப்படின்னு கனிமொழி கருணாநிதி பிரச்சாரத்தின் போது சொல்லியிருக்காங்க. ஏங்க அவங்க தூத்துக்குடியில் இருந்தாங்க, அவங்க தூத்துக்குடிக்காரங்களா? அவங்களே சென்னைக்காரங்க. அவங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தான் தூத்துக்குடிக்கே வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம். எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா யார் எங்க வேணாலும் நிக்கலாம். யாருங்கிறது முக்கியம் இல்லை, எங்கிருந்து வந்தாங்கன்னு முக்கியம் இல்லை. நல்லது செய்யுங்கிற மனசு இருக்கணும், அதான் முக்கியம். அந்த வகையில நல்லது செய்யணும்னு வந்திருக்கேன் நான். மதுரைக்காரங்க கெட்டது பண்றவங்க கூட நல்லது நினைப்பாங்க. நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன மாதிரி களம் காண போறீங்க சார்? வெற்றி களம். எங்களோட என்டிஏ கூட்டணிக்கு அதிமுகவின் இரட்டை சின்னத்துக்கு வெற்றி களத்தை காண போறோம். தேங்க்யூ, நன்றி நன்றி. வாங்க, நான் வந்து வெளியூர்காரன். இனிமேல் நான் மதுரைக்காரன். இங்கே வீடு பார்த்துட்டேன், இங்கே தான் குடியிருக்க போறேன். மாசத்துல 15 நாள் இனி என்னுடைய வாழ்க்கை இங்கே தான். நான் மதுரைக்காரன். நான் இனிமேல் யாராச்சும் வெளியூர்காரன் சொன்னா அது பெரிய பழமையான ஒரு வாதம். ஏன்னா உலகம் சுருங்கிருச்சு. எத்தனையோ இங்க சென்னையிலேருந்து மதுரைங்கிறது 1 மணி நேரம் தான். உடனே இங்க அதாவது என்னை பத்தி குறை சொல்றதுக்கு எதிர்கட்சிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் பாத்தீங்கன்னா நான் வெளியூர்காரன் ஒரு விஷயம் தான். நான் வெளியூர்காரன்லாம் கிடையாது. என்னோட பூர்வீகம் பழனி, அம்மாவோட பூர்வீகம் திருச்சி. நான் பிறந்தது அப்பா கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தாலும் நான் பிறந்தது ஈரோடு. நான் வளர்ந்தது கோயம்புத்தூர். நான் பொழப்பு நடத்தினது சென்னை. இப்ப வந்திருக்கிறது மதுரை. நான் என்னோட சொந்த ஊர்னு எது சொல்லுவீங்க? தமிழ்நாடு தான் என் ஊர். தமிழ்நாடு தான் மதுரை இருக்கு. சோ மதுரையும் என்னோட ஊர். இனிமேல் மதுரை தான் என் ஊர். திரைப்பட களத்துக்கு நீங்க வந்து இப்ப அரசியல் களத்தை பார்க்கும்போது மதுரை உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? திரைப்பட களத்துல வெற்றி பெறுவோமான ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அரசியல் களத்துல அந்த சந்தேகம் இல்ல. கண்டிப்பாக மதுரை மத்திய தொகுதியில் என்னை வெற்றி பெற செய்வாங்க நம்பிக்கை எனக்கு. ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளையும் சந்திச்சிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு சார்? அமோக வரவேற்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லாம் இருக்கும்போது வந்து சில மனமாச்சரியங்கள்லாம் வந்து கட்சி நிர்வாகிகள் இடையெல்லாம் இருக்கும். பட் மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை அதிமுக கழக நிர்வாகிகளாகட்டும், மற்ற கூட்டணி கட்சி என்டிஏ கூட்டணி கட்சி நிர்வாகிகளாகட்டும் எல்லாம் ஒற்றுமையா வெற்றி ஒன்றே குறிக்கோளா வச்சு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வெற்றி 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 இரட்டை இலக்கியம்.